எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது பெங்களூரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் மேட்ச் வந்து நடந்தது பெங்களூரில். அது வந்து என்னென்னா பஞ்சாபும் பெங்களூருக்கும் நடந்தது. இதில் வந்து ஆர்சிபி வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து ஜெயிச்சிருச்சு. அதை வந்து செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலிப்ரேட் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் பயங்கர கூட்டம் வந்துருந்தது. நார்மலாகவே பயங்கரமாக வந்து கூட்டம் இருக்கும் ஸ்டேடியமில் வந்து மேட்ச் எல்லாம் இருந்ததுன்னா. டிக்கெட்ஸ் என்ன எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஃபேன்ஸ் நிறைய இருப்பாங்க. அதனால் வந்து வந்திருக்காங்க கூட்டம். கிட்டத்தட்ட 1 lakh பக்கம் வந்து கூட்டம் இருந்தது போல இருக்குது. இந்த கூட்ட நெரிசலில் வந்து 11 பேர் இறந்துட்டாங்க. 33 பேர் வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க. அந்த இதில் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் அது பயங்கரமாக கூட்டம் இருந்ததுனால வந்து போலீஸ் வந்து 5000 பேர் இருந்திருக்காங்க இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு. பட் அவங்களால சமாளிக்கவே முடியல. ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்திருந்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து விக்டரி செலிப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து பெரிய ட்ராஜடியாக வந்து மாறி இருக்கு. இது வந்து நம்ம மோடிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் இந்த இன்சிடெண்ட்டை வந்து ரொம்ப வந்து கண்டோலன்ஸை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் இறந்தவங்க ஆன்மா சாந்தி அடையணும். இந்த குழந்தைங்கள்லாம் கூட அதில் வந்து இறந்துருக்காங்க போல். அப்புறம் வந்து இன்ஜூர் ஆனவங்கலாம் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும், ஸ்பீடி ரெக்கவரி இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ராத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு 10 lakh rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சொந்தக்காரங்க அந்த டிசீஸோட சொந்தக்காரங்களுக்கு வந்து 10 lakhs வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இன்கொயரிக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு சில பப்ளிக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து செலிப்ரேஷனுக்கு உள்ளே போகணும்னு நினச்சவங்க வந்து உள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மெட்ரோலாம் கூட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால. அப்புறம் பஸ்ஸு, ஆட்டோ எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நடந்து தான் போகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதையும் வீடியோலேயே காமிச்சாங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கிறவங்கலாம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. அதாவது இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நிறைய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமே அவங்கள நிறைய வந்து இடம் வந்து ஸ்டேடியத்தில் இருந்தது, அன்ஆக்குபைடாக இருந்தது. அவங்க வந்து மக்களை விட்டுருந்தா கூட இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்காது, இந்த கூட்ட நெரிசல் இருந்திருக்காது, இறப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைமுக்கு விடலை அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து சரியாக பண்ணாமல் விட்ருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த விக்ட்ரி செலிப்ரேஷனை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கூட்ட நெரிசலில் வந்து மக்கள் இறந்ததெல்லாம் தவிர்த்துருக்கலாம், இன்ஜுரி ஆனதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறதுமே சில பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு இந்த கோப்பையை வந்து வாங்கியிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து கருதப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே நிற்க இடம் இல்லைங்கிறதுனால மரத்து மேலே ஏறி நிற்கிறது, அப்புறம் வந்து அந்த ஹோல்ஸ்லாம் நின்று பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட்டில் என்ன இருக்குன்னா வந்து சில சிச்சுவேஷன் வந்து டேஞ்சரஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. பீப்புளெலாம் திடீர்னு விழ ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து கான்ஷியஸ்னஸை வந்து இழந்துட்டாங்க. அதனால் வந்து எமர்ஜென்சிக்கு டாக்டர்லாம் வந்து அங்கேயே வர வச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீரியஸாக இருந்தவங்கலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியல, இன்ஜுரி ஆனவங்களுக்குலாம் வந்து அவுட் ஆஃப் டேஞ்சராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து போக முடிஞ்சவங்களும் அனுப்பி விட்டாங்க. இதில் வந்து நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்சல்யூட் ஹார்ட் ட்ரெண்டிங் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன தான் ஃபேன்ஸாக இருந்தாலும் வந்து அது போக முடிஞ்சால் போகணும், இல்லைன்னா வந்து போக முடியல, நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, உடம்பு சரியில்லாதவங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து தள்ளி இருந்து பார்க்குறது நல்லது. அவ்வளோதாங்க. இறந்த எல்லாருக்கும் ஆன்மா சாந்தி அடையணும், இன்ஜுரி ஆனவங்கலாம் சீக்கிரமாக ஸ்பீடி ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.